ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ 4வது இயல் பார்க்க போகிறோம். 4வது இயலில் முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, எந்த அளவுக்கு உதவி புரியுது, வணிகத்தில், மருத்துவத்தில், ஸோ எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது அந்த பாடத்தில் முழுசாக கொடுத்துருப்பாங்க. தொழில்நுட்ப வரையறைகளின் படி அது எந்த அளவுக்கு செயல்படுது, அது எப்படி நம்மகிட்ட அறிமுகமாச்சு, மெய்நிகர் உதவியாளராக எப்படி இருக்குது, ஒளிப்பட கருவியில் எந்த அளவுக்கு அது பயன்படுது, ஏன் செயற்கை நுண்ணறிவை நம்ம முதன்மையானதுன்னு சொல்கிறோம், வாடிக்கையாளர்களுக்கு எந்த மாதிரியான சேவை வழங்குது அப்படின்றத அந்த பாடத்தில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுறது அவருடைய சிந்தனை. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் உதவி செய்யுது. மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசை அமைக்கிறது, மகிழ்ந்து ஓட்டுதல், இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு கணினிகளும் நம்மளுக்கு உதவி செய்யுது. கட்டுரை எழுதும் மென்பொருள் சாஃப்ட்வேர், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதனால் இயலாத செயல்களையோ செய்யக்கூடிய ரோபோக்கள், ஆட்கள் இல்லாமலே நடத்தப்படக்கூடிய வணிக கடைகள் என புதிதாக செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு பயன்பாட்டில் இயங்கி வருது. பள்ளி ஆண்டு விழாவில் நான் விரும்பும் தமிழகம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் கவிதையும் 4 பக்க அளவில் கட்டுரையும் தயார் பண்ணணும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று வாங்கணும். என்ன செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் அப்படின்னா, நம்ம ஒரு தகவல் கொடுத்தோம் அப்படின்னா அதை பற்றின முழு கட்டுரையும் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி கொடுத்துரும். அப்போது அது உதவியோட பண்ணக்கூடாது அப்படின்றத செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்கிட்ட சான்று பெறணும் சொல்கிறாங்க. அப்போது இதுலேயும் செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு பயன்படுது அப்படின்றத அந்த பாடத்தில் எடுத்து சொல்ல வராங்க. மின்னணு புரட்சி. எந்த ஒரு தொழில்நுட்பமே ஒரே நாளில் விடலை. 1980 ஒவ்வொருக்குமான தனிநபர் கணினி, பர்சனல் கம்ப்யூட்டரோட வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டோட பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருக்குது. அப்போது இன்றைய தொழில்நுட்பத்தை மிகுதியாக ஆளக்கூடிய இன்றைய உலகத்தை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தான். சிசிடிவி கேமரா எந்த பக்கம் அசைவு இருக்கோ அந்த பக்கம் திருப்பும். அது செயற்கை நுண்ணறிவுனால தான். நம்ம ஒரு கேட்குற கேள்வி, அதாவது இந்த பக்கம் நெரிசல் அதிகம், இந்த பக்கம் சுருக்கமான வழி, இதெல்லாம் தெரிவிக்கிறதும் செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான தரவுகள், கோடிக்கணக்கான தரவுகள் அலசி நம்ம கேட்குற தகவல்களை கொண்டு நம்மளுக்கு கொடுக்கறதும் செயற்கை நுண்ணறிவு தான். கண்ணறுவை சிகிச்சை மருத்துவம், சமையல், சில பிள்ளைகளை வச்சு கோலம் போடுறது, சதுரங்கம் விளையாடுறது, இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவுகள் பல வகையான செயல்களை செய்யுது. இதழியலில் குறிப்பாக என்னென்ன மாற்றம் செய்யுது அப்படின்னா, இயல்பான மொழிநடையை உருவாக்குறது, நேஷனல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு மென்பொருள். அது என்ன, வேர்டு ஸ்மித், எழுத்தாளி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த தகவல்கள் ஒரு சில தகவல்களை கொடுத்தா போதும், வேர்டு ஸ்மித் ஒரு அழகான கட்டுரையை உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரியான தேவைகளையும் சேவைகளையும் நம்மளுக்கு செய்யுது. வாடிக்கையாளர்களுக்கு என்னன்னா, ஒரு சில வணிக கடைகளில் ஆட்கள் இல்லாமையே வணிகம் செய்து செயற்கை நுண்ணறிவு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் நிறுவனம் 2016 ஐபிஎம் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சில நிமிடங்கள்லேயே 2 கோடி தகவல்களை அலசி நோயாளியரோட புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு. யார்? 2016 ஐபிஎம் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு, அதோட வாட்சன் பேர். சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை இயந்திர மனிதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வரக்கூடிய நோயாளிகளோட குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும். வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட புரிந்து கொண்டு பதிலளிக்கக்கூடிய வகையில் சீனாவில் உருவாக்கியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, நம்மளோட உலகத்தை இது வரைக்கும் மென்பொருள் தான் ஆண்டு கொண்டிருக்கு, சாஃப்ட்வேர். இனிமேலும் நுண்ணறிவு தான் ஆள போகுது. அப்போ சமூக ஊடகங்கள் வழியாகவும் சந்தை மூலியமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மகிட்ட சேருது. தொழில்நுட்ப வரையறையின் படி என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள், ஒரு கணினி திட்ட வரைவில், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது புதிய சூழ்நிலைகள் கூட மனிதரை போல முடிவெடுக்கிற திறன் கொண்டது. ஃபோட்டோஸ், அதாவது எழுதுறது, காணொலிகள், ஒலிகள் போன்ற பல்வேறு வகையான மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும். மெய்நிகர் உதவியாளராக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, திறன் பேசி, அதில் இயங்கக்கூடிய உதவு மென்பொருள், கண்ணுக்கு புலப்படாத மனிதரை போல நம்மகிட்ட பேசி உரையாடுது. இது நம்ம சொல்கிறவங்களுக்கு அது ஃபோன் போடும். நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அதுவும் செய்யும். நம்ம என்ன ஆப் ஓப்பன் பண்ண சொல்கிறோமோ அந்த ஆப்பெல்லாம் அதுவும் ஓப்பன் பண்ணி கொடுக்குமா. அப்போது எதிர்காலத்தில் நம்மளோட உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், இவங்களை விட செயற்கை நுண்ணறிவை நம்மளை எளிமையாக புரிஞ்சு கொண்ட ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை செயற்கை நுண்ணறிவு இங்கே வேணா யான் பிறவை என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறது மாதிரி நம்ம மென்பொருளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதியார் மென்பொருளை சொல்லலை, அவர் அந்த வரி சொல்கிற அளவுக்கு நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவை மெச்சிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுது. என்னன்னா, தற்போது வெளிவருகிற சில உயர்வகை திறன்பேசிகள்லையும் ஒளிப்பட கருவி, செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பம் அதிகமாகவே இருக்குது. கடவுச்சொல்லும் அதாவது கைரேகையும் கூட திறன்பேசிகளை திறக்கிறதுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து உரிமையாளரோட முகத்தை வச்சு கூட திறக்கிற அளவுக்கு, அந்த திறன்பேசி திறக்கிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்கு சேவை. இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி என்னது? ஸ்டேட் பேங்க் வங்கி. அதாவது ELA அப்படின்ற ஒரு உரையாடும் மென்பொருள், நம்மகிட்ட பேசக்கூடிய ஒரு சாட்பாட் அப்படின்ற ஒரு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களோட அது உரையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது அப்படின்னா, நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தான் இருக்கோம். நாம் நினைக்கிறத விட வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுலையும் பயன்படுத்துறதுலையும் மிக அதிக கவனம் செலுத்தி வர்றாங்க. அதனால் அது வந்து ரொம்ப முதன்மையானதாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளை ரோபோக்கிட்ட அதாவது செயற்கை நுண்ணறிவுகிட்ட ஒப்படைச்சிட்டு போகிற அளவுக்கு அது நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி அப்படின்ற ஒரு வங்கியையும் உருவாக்கியிருக்காங்க ஒரு இயந்திர மனிதன். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர். இது வந்து 3 வகையாக இருக்குது. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு அப்படி 3 வகையாக கிடைக்குது. மனிதரோட முகபாவனை, உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ப மாதிரி அது செயல்படும். பெப்பரை வந்து வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளில் விட வணிக நிறுவனங்களை கூட நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜப்பான் பெப்பர் உருவாக்கியிருக்கு. அடுத்ததா கல்வியறிவு என்பது அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க திறந்த கல்வியறிவு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ கல்வியறிவுடன் மின்னணு கருவி, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு மின்னணு சந்தைப்படுத்துதலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அறிஞ்சிருக்கிறது நம்மளோட வாழ்க்கையை எளிதாக வெற்றியடைய செய்யும். ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஆர்வமும் அறிவும் 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் வகையில் தான் நம்மளுக்கு உதவும். ஓகே, இந்தந்த வகைகள் எல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு பயன்படுது. இப்போது இருக்கக்கூடிய உலகத்தில் இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்கக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்து எதிர்காலத்தில் உலகத்தோட பல்வேறு துறைகளையும் பயன்பட்டு நம்மளுக்கு முன்னேற்றத்தை அளிக்கும் சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, எத்திசையும் புகழ் மணக்க. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு இருக்கான். சீன நாட்டில் கான்டன் அப்படின்ற ஒரு நகர் இருக்குது. இதோட 500 கல் வடக்கே சுவான்சவ் அப்படின்ற ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தில் வந்து தமிழர்கள் வணிகம் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு துறைமுகம். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே சீன பேரரசரான குப்லாய் கான் அவரோட ஆணைப்படி அங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் சோழர்கள சிற்பங்களையும் அவங்க அமைச்சிருக்காங்க. எங்கே? கான்டன் நகர், சீனா சுவன்சோ அப்படின்ற ஒரு துறைமுகத்தில் குப்லாய் கான் அவங்களுடைய ஆணைப்படி சோழர்கால சிற்பங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் அவர் இயற்றிய பெருமாள் திருமொழி. இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்கும். அந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம். 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000ல் 691வது பாடல் தான் நம்மளுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி அப்படின்றது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. இந்த பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 105 பாடல்கள் இருக்குது. இது பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. 105 பாடல் 8ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பெருமாள் திருமொழி மட்டும் எழுதலை, வடமொழியில் முகுந்த மாலை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. தமிழில் பெருமாள் திருமொழி மாதிரி வடமொழியில் முகுந்த மாலை. இவருடைய ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருவஞ்சைக்களம். இவர் வந்து ஒரு சேர மன்னர். ஓகே, இவர் வந்து இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலோட 3வது மதிலை கட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குலசேகர ஆழ்வார் தான். ஸ்ரீரங்கம் கோயிலின் 3வது மதிலை கட்டியவர் யார்? குலசேகர ஆழ்வார். ஓகே, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தோட இதர பல பேர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட சாகரம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆன்ற தமிழ் மறைன்னு ஒரு பேர் இருக்குது, வைணவர்களின் வேதம்னு ஒரு பேர் இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தத்தோட பல பேர்கள் வந்து இதுதான். இதுக்கு உரை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா பெரிய வச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தத்தின் உரை எழுதியவர் பெரிய வச்சான் பிள்ளை. இது ப்ரீவியஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாடத்தை பார்க்கலாம். தமிழர்கள் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம வாழ்வியலில் அறிவியலும் மிக சிறந்த பங்கு வலிச்சிருக்கு. அதன் விளைவாக தான் சங்க இலக்கியங்களில் கூட அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. அதற்கு இணையாக பக்தி இலக்கியத்திலும் அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. சங்க இலக்கியங்களை மட்டும் இல்லை, பக்தி இலக்கியத்திலும் கூட அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு பாடல் பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணர்தலே பார்ப்பன் அடியனே. என்ன சொல்றாங்க அப்படின்னா,
வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். மருத்துவர் தன்னோட உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் கூட அது நன்மையை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளி அவரை நேசிக்கிறாரு. அது மாதிரி மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா, வித்துவ கோட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை, அதாவது மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியனே, நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையை எதிர்பார்த்து எப்பொழுதும் காத்திருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தலினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உணதருளை பார்ப்பேன் அடியனே. மருத்துவன் தன்னோட உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு உணர்ந்து நோயாளி அவங்கள நேசிப்பாங்க. அப்போ வித்துவ கோட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன்னோட அருளை தான் எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாதனா தீராத, மாயம் அப்படின்னா விளையாட்டு. வித்துவக்கோடி என்னும் ஊர் கேரள மாநிலத்துல பாலக்காடு அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. கேரளால பாலக்காடு மாவட்டத்துல வித்துவக்கோடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமானை தான் அன்னையா உருவகப்படுத்தியிருக்காரு. அது ஒரு உய்யவந்த பெருமாள், ஆண் கடவுள். அதை அன்னையா உருவகப்படுத்தியிருக்காரு. இதோட இந்த பாடத்தை பார்த்துட்டோம், பாடலை பார்த்துருக்கோம், பாடத்தோட பொருளை பார்த்துருக்கோம், சொல்ல பொருளும் பார்த்துட்டோம், நூல்வெளி பார்த்துட்டோம். அடுத்ததா பரிபாடல் அப்படின்ற ஒரு கவிதை. பரிபாடல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரந்தையார். இது ஒரு அறிவியல் கருத்துக்களை சொல்ற நூல் தான். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரந்தையார். இந்த நூல் ஓங்கு பரிபாடல் அப்படின்ற ஒரு புகழுடையது. இது 8 தொகையில் ஒன்று. நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல். அப்போ பரிபாடல் அப்படின்ற நூலுக்கான இது அடமொழி என்ன அப்படின்னா ஓங்கு பரிபாடல். இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க நூல்கள்லேயே பண்ணோடு பாடப்பட்ட நூல் கேட்டாங்கன்னா ஓங்கு பரிபாடல். உரையாசிரியர்கள் இதுல 70 பாடல் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 24 பாடல் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை தான் சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்துல நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாம அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நம்மளுக்கு தருது. அப்போ அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இந்த காலத்துல தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். மேனாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாம படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்து போறத நம்ம பார்க்கும்போது அது பெரு வியப்பாக தான் இருக்கு. அப்போ புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை தான் அன்றே ஒரு பழமையான நூல் காமிச்சிருக்கு. என்னன்னா புவியின் தோற்றம் பற்றி பரிபாடல் அப்படின்ற ஒரு நூல் சொல்லியிருக்கு, பார்க்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி, அதாவது எதுவும் இல்லாத அந்த ஒரு பெருவெளியில அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. ஒரு அறிவுரா ஒன்றன் ஊழியம் உந்துவழி கிளர்ந்த ஊழியம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களின் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியது. செந்தீர்ச்சுடைய ஊழியம், பனியோடு தன்பெயல் தளிய ஊழியம், அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரவு, மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம். என்ன சொல்றாங்கன்னா, அந்த அணுக்கள் ஆற்றல் கிளர்ந்து பல பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றுச்சா அந்த அணுக்கள். பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்துல மூழ்கிச்சு. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்துல உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கேற்ற சூழல் தோன்றியது. அந்த சூழல்ல தான் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஊழின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யுகம். ஊழிக்காலம்னா யுகமான காலங்கள். ஊழ் அப்படின்னா முறை.
அப்போது விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழ் ஊழி ஊழ் ஊழியும் செந்தீர் சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தளிய ஒளியும். இது ரொம்ப முக்கியமானது. பனியோடு தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரபு மீண்டும் பீடு உயர்வு ஏண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம். இதுதான் வந்து பரிப்படல சொல்லியிருக்காங்க. அறிவியல் கருத்துக்கள் என்னன்னா, புவியின் தோற்றம் பற்றி. ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பெருவெளியில அண்ட தோற்றத்துக்கு காரணமான ஒரு கரு, அது வந்து பேரொளியோட தோன்றுச்சான். உருவம் இல்லாத அந்த காற்று முதலான பூதங்களோட அணுக்கள் வந்து வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தோட ஊழி தான் அது. அந்த அணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியா பல ஊழிக்காலம் கடந்து சென்றது. பல ஊழிக்காலம்னா யுகங்கள். பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியான தொடர்ந்து, தன்பெயல்னா குளிரது. அப்போ மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் வெள்ளத்துல மூழ்கி இந்த பெரிய உலகத்துல உயிர்கள் உருவாச்சு. அந்த சூழல்ல உயிர்கள் தோன்றி நிலைபெறும்படியான ஊழிக்காலம் வளர்ந்தது. இப்படிதான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பொருள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரந்தையார் இது எழுதியிருக்கார். இதான் நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி. பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, விசும்பு அப்படின்னா வானம், விசும்பு வானம், ஊழினா யுகம், ஊழ் முறை, தன்பெயல்னா குளிர்ந்த மலை, தன்பெயல் குளிர்ந்த மலை, ஆர்த்தரபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, ஆர்த்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, பீடு சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு, ஈண்டினா செறிந்து திரண்டு. அடுத்து இதுக்கு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்குத்தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தீனா பண்புத்தொகை, வாரா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது பாருங்க, இல் நுழை கதிர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அண்ட பெருவெளியில நாம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குதான். வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளா இருக்கு. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் வந்து 1924 நம்ம பால்வீதி போன்று பல வகையான பால்வீதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. யாருன்னா எட்வின் ஹப்பிள் 1924. 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியன். திருவாசகத்துல சொல்லியிருக்காரு. திருவாசகம் வாசகர் மாணிக்க வாசகர் அதுல தான் சொல்லியிருக்காரு, அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியன். இது தேர்வுல கேட்டிருக்காங்க. அப்போ அண்டப்பகுதிகளின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சிக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அது 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றது. இல்லத்துக்குள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள்களைப் போல அது நுண்மையா இருக்கு, அந்த பால்வெளி நுண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துட்டோம், ஆசிரியர் யாரு அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான பாடல் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இதோட பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.